தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொதுவெளியில் பேசுவது என்பது நியதி அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பேசக்கூடாது என்பது நியதி, தனக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் தன்னை தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்போது நயினா நாகேந்திரன் பேச்சு குறித்து நடிகை த்ரிஷா கண்டனம் முடித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவரது தரப்பில் அவரது வழக்கறிஞர் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள். தற்போது வரை நயினா நாகேந்திரன் மீது எதுவும் வழக்கு புகார் வந்திருக்கிறதா? பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மீது த்ரிஷா குறித்து பேசிய அந்த விவகாரம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய நிலையில் தற்போது நடிகை த்ரிஷா தரப்பில் அறிக்கை ஒன்று சமூக வலைதள பக்கத்தில் அவர் அறிவித்திருக்கிறார். மாநில அரசியல் துறையில் உயர்ந்த நிலையில் வகிக்கக்கூடிய ஒருவரால் இத்தகைய அருவருப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்து வெளியிடப்படும் என்று ஏன் ஒருபோதும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று த்ரிஷா தரப்பில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷா தரப்பில் வழக்கறிஞர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். த்ரிஷா எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்புடையவர் அல்ல என்றும் அத்தகைய தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணமும் இல்லை எனவும் அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த காலங்களிலும் தொடர்ந்து தெரிவித்து வருவது என்னவென்றால், அரசியல் தொடர்பான விஷயங்களில் அவர் எப்போதுமே நடுநிலையான நிலைப்பாட்டையே கடைபிடித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது தொழில் மற்றும் திறமையால் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட விரும்புவதாகவும் எந்த ஒரு அரசியல் சார்பு குற்றச்சாட்டுகளும் அல்ல என்று அந்த அறிக்கையில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த பொறுப்பு பதவியில் இருப்பவர்கள் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கும் போது மிகவும் பொறுப்புடனும் சமநிலையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் த்ரிஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷாவிற்கு தொடர்பில்லாத இந்த விஷயங்களில் அவரது பெயரை இழுத்துக் கொள்ள வேண்டாம் என அந்த அறிக்கை மூலமாக அவரது வழக்கறிஞர் நித்யேஷ் நட்ராஜ் தரப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்மையில் நயினா நாகேந்திரன் நிலையில் தற்போது த்ரிஷா தரப்பில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரவணன், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொதுவெளியில் பேசுவது என்பது நியதி அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பேசக்கூடாது என்பது நியதி, தனக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் தன்னை தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்போது நயினா நாகேந்திரன் பேச்சு குறித்து நடிகை த்ரிஷா கண்டனம் முடித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவரது தரப்பில் அவரது வழக்கறிஞர் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள். தற்போது வரை நயினா நாகேந்திரன் மீது எதுவும் வழக்கு புகார் வந்திருக்கிறதா? பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மீது த்ரிஷா குறித்து பேசிய அந்த விவகாரம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய நிலையில் தற்போது நடிகை த்ரிஷா தரப்பில் அறிக்கை ஒன்று சமூக வலைதள பக்கத்தில் அவர் அறிவித்திருக்கிறார். மாநில அரசியல் துறையில் உயர்ந்த நிலையில் வகிக்கக்கூடிய ஒருவரால் இத்தகைய அருவருப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்து வெளியிடப்படும் என்று ஏன் ஒருபோதும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று த்ரிஷா தரப்பில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷா தரப்பில் வழக்கறிஞர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். த்ரிஷா எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்புடையவர் அல்ல என்றும் அத்தகைய தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணமும் இல்லை எனவும் அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த காலங்களிலும் தொடர்ந்து தெரிவித்து வருவது என்னவென்றால், அரசியல் தொடர்பான விஷயங்களில் அவர் எப்போதுமே நடுநிலையான நிலைப்பாட்டையே கடைபிடித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது தொழில் மற்றும் திறமையால் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட விரும்புவதாகவும் எந்த ஒரு அரசியல் சார்பு குற்றச்சாட்டுகளும் அல்ல என்று அந்த அறிக்கையில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த பொறுப்பு பதவியில் இருப்பவர்கள் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கும் போது மிகவும் பொறுப்புடனும் சமநிலையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் த்ரிஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷாவிற்கு தொடர்பில்லாத இந்த விஷயங்களில் அவரது பெயரை இழுத்துக் கொள்ள வேண்டாம் என அந்த அறிக்கை மூலமாக அவரது வழக்கறிஞர் நித்யேஷ் நட்ராஜ் தரப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்மையில் நயினா நாகேந்திரன் நிலையில் தற்போது த்ரிஷா தரப்பில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.